ஹலோ கிளாஸ் 12 வெல்கம் பேக் டு கான்செப்ட் கேப்சூல். நாங்கள் விக்கி சார். ஸோ நம்ம வந்து ப்ராபபிலிட்டியோட நெக்ஸ்ட் பார்ட் போவோம். ஓகே, அதாவது எக்ஸசைஸ் லாஸ்ட் எக்ஸசைஸ்ன்னு சொல்லிக்கலாம். ஓகே, இந்த வருஷத்துக்கு மேபி நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு அந்த ரிமைனிங் போர்ஷன்ஸ்லாம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் இந்த வருஷத்துக்கு லாஸ்ட் எக்ஸசைஸ் இதுதான். சரியா, இதுக்கப்புறம் வேறு எந்த எக்ஸசைஸும் கிடையாது. மிஸ்லேனியஸ் எக்ஸசைஸும் இருக்குது. அது வந்து நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணிப்பீங்க. ஐ நோ தட். ஓகே, ஸோ ரேண்டம் வேரியபிளோட எக்ஸசைஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 5 கொஷின் மட்டும் பார்ப்போம். ஓகே, இன்றைக்கி வந்து நான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போகிறது சம்ஸ் மட்டும் இல்லை. ஓகே, எப்படி வந்து பர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன் யூஸ் பண்ணி சாம்பிள் ஸ்பேஸை டிரைவ் பண்ணுறது. ஓகே, அந்த மாதிரி. ஸோ உங்களோட 11th போர்ஷன் தான் இன்றைக்கி மேஜராக வந்திருக்க போகுது. சரியா, ஸோ ரொம்பவே சின்ன ஆக்சுவலாக நான் நினச்சிருந்தேனாக்கா டைரெக்டாக நான் அப்ளை பண்ணிவிட்டு ஆன்சரை போட்டுட்டு ஒரே நாளே இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக முடிச்சுட்டு போக முடியும். ஓகே, பட் வந்து நான் வந்து உங்களோட 11th போர்ஷனையும் சேர்த்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ரஷ் அப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்லோவாகவே போகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ராபபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு சம்மும் ஒரு டைப்பு. ஓகே, ப்ராபபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு சம்மே ஒரு டைப். ஸோ வெரி இம்பார்ட்டண்ட் டு நோ ஈச் அண்ட் எவ்ரி கான்செப்ட். ஓகே, ஒரு கான்செப்டையும் தெளிவாக புரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டுருக்கேன். ஏன்னா இந்த 10 சம்மை போட்டாக்க எல்லா சம்மும் போட்டுற முடியும்ன்ட்டு கிடையாது. ஓகே, ஸோ இந்த 10 சம்மில் எவ்வளோ கற்றுக்க முடியுமோ அவ்வளவும் கற்றுக்கணும். அண்ட் அதுக்கான முயற்சி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். சரியா, ஸோ வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கேன்ட்டு பார்க்காதீங்க, எஃபெக்டிவாக இருக்கும், அதுதான். ஓகே, ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ். ஓகே, ஸோ அண்ட் கைஸ், எப்படியாச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நியர்லி லாஸ்ட் லெக்சர் வரைக்கும் வந்துட்டீங்க, பட் ஸ்டில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் டெஃபினெட்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னமும் நிறைய நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணும். நாலேஜ் வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து க்ரோ ஆகிட்டே போகும். ஸோ ஸ்ப்ரெட் த நாலேஜ். எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து ரீச் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ அது வந்து போகட்டும். சரியா, அண்ட் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து நான் கமெண்ட் பாக்ஸ்லையும் கொடுத்துருப்பேன். அண்ட் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸை நான் வந்து போட்டுருவேன். சரியா, ஸோ யூ கேன் ஜாயின் இன் தட். அப்படி இல்லாட்டி நீங்கள் வாட்ஸ்அப்போட நான் இன்னும் பெட்டர் இதுனா டெலிகிராம் தான். ஓகே, டைரெக்ட்லி வாட்ஸ்அப் கூட தேவையில்லை. டெலிகிராமில் @concept capsule வீன்னு போட்டு சர்ச் பண்ணிங்கனாலே நம்ம சேனல் கிடச்சிரும். எல்லா மெட்டீரியல்ஸுமே டெலிகிராம் குரூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகே, 1000+ மெட்டீரியல்ஸ் இருக்குது. வாட்ஸ்அப் மாதிரி ஹிஸ்ட்ரி பார்க்க முடியாமலாம் இருக்காது. நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா கூட உங்களால் இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் அனுப்பிச்சிருக்காங்களோ, என்ன சென்ட் பண்ணியிருக்காங்களோ எல்லாமே பார்க்க முடியும். ஸோ பெட்டர் ஜாயின் த டெலிகிராம் சேனல் ஆஸ் சூன் as பாசிபிள். ஓகே ஓகே கைஸ், ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி எக்ஸசைஸ் 1. ஓகே, ஸோ கொஷின் நம்பர் 1 பார்த்தோம்னாக்கா, ஸ்டேட் விச் ஆஃப் த ஃபாலோவிங் are not probability distribution of a random variable, give reason for your answer. ஓகே, ஸோ இது எப்படி ஆன்சர் பண்ணுறேன்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் வேலிடாக இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நேற்று லெக்சரே சொல்லி கொடுத்துருக்கேன். கரெக்டாக? ஸோ திரும்பவும் ப்ரஷ் அப் பண்ணுறேன். ஒரு 3 கண்டிஷன் இருக்குது. in order to check whether the probability distribution table is valid or not. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் ரேண்டம் வேரியபிள், அதாவது உங்கள் எக்ஸ் ஷுட் பி a ரியல் நம்பர். ஓகே, இட் ஷுட் பி ரியல் நம்பர். புரிஞ்சா? எக்ஸ் வந்து ஒன்று நெகட்டிவாக இருக்கணும், இல்லை 0வாக இருக்கணும், இல்லாட்டி 1 இருக்கலாம், இல்லை டெசிமலாக இருந்தால் டெசிமலாக இருக்க முடியாது, அது வந்து ஒரு நம்பராக இருக்கணும். சரி, ஸோ அதான் ரியல் நம்பர் ஆப்வியஸாக. ஸோ -0 and 1. ஓகே, அண்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன், எக்ஸ் ஷுட் பி ரியல். ஓகே, டெசிமல் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, ரியல் நம்பர்னால் டெசிமல் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. எந்த மாதிரி கேசஸில் அப்படின்னாக்கா, நம்ம பார்த்த அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அந்த மாதிரி கேசஸில். ஓகே, பட் மோஸ்ட்லி எக்ஸுன்றது ஒரு நம்பராக மட்டும்தான் இருக்கும். ஓகே, ஒரு கவுண்ட் மாதிரி தான் எக்ஸ். ஓகே, ஸோ இன் ஜென்ரல் சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸ் வந்து ரியலாக இருக்கணும், ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷனாக இருக்கணும், ரியல் வேல்யூட் நம்பராக இருக்கணும். இது ஃபஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் என்னென்னா, இந்த ப்ராபபிலிட்டி மொத்தம் 3 கண்டிஷன் இருக்குது. அதில் 1 எக்ஸ் ரியலு, மீதி 2மே வந்து ப்ராபபிலிட்டியை பேஸ் பண்ணி. ஓகே, ஸோ என்னென்னா செகண்ட் கண்டிஷன், இந்த ப்ராபபிலிட்டியோட சம் ஈக்குவல் டு 1 வரணும். அப்படி வந்தால் மட்டும்தான் அது வந்து ப்ராப்பர் என்னது ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் எக்ஸ் ஷுட் பி ரியல். செகண்டு, ப்ராபபிலிட்டியோட சம் எல்லாம் பண்ணோம்னாக்கா எல்லாத்தோட சம்மும், எல்லா ரேண்டம் வேரியபிளோட ப்ராபபிலிட்டியோட சம் வந்து 1க்கு ஈக்குவலாக இருக்கணும். ஓகே, டெஃபினட்டாக ஈக்குவலாக இருக்கணும். சரி, அண்ட் ஒரு ரேண்டம் வேரியபிளுக்கும் ப்ராபபிலிட்டி வந்து 1லேருந்து 0, அதாவது 0லேருந்து 1க்குள்ளே இருக்கணும். ஓகே, ப்ராபபிலிட்டி வந்து நெகட்டிவ்லாம் போகக்கூடாது. சரி, ஐதர் இட் ஷுட் பி 0 ஆர் இட் ஷுட் பி 1 ஆர் இன் பிட்வீன் சம்பர். இப்படி இருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த ப்ராபபிலிட்டி வந்து வேரியபிள். ஸோ இந்த 3 கண்டிஷன் இருந்துச்சுனாக்கா இது வந்து வேலிட், இல்லைனா இல்லைன்னு சொல்லிடலாம். சரியா,
ஸோ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் கொஷின்னா எக்ஸ் கொடுத்துருக்காங்க 0, 1, 2. ஸோ டெஃபினட்டாக எக்ஸ் எல்லாமே ரியல். ஸோ ஃபஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். ஓகே, இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. செகண்ட் கண்டிஷன் சொன்னால் ப்ராபபிலிட்டியோட சம் வந்து இட் ஷுட் பி ஈக்குவல் டு 1. ஸோ இது எல்லாத்தோட சம் பண்ணி பார்த்தோம்னா 1 வந்துடுச்சு. செகண்ட் கண்டிஷனும் வேலிட். ஓகே, தேர்ட் கண்டிஷனும் செக் பண்ணணும். தேர்ட் கண்டிஷன் என்ன, இந்த எல்லா ப்ராபபிலிட்டியும் நெகட்டிவாக இருக்கக்கூடாது. அதாவது 0லேருந்து 1குள்ளே இருக்கணும் ப்ராபபிலிட்டி. 0.4 இருந்து 0 to 1குள்ளே இருக்குது. ஸோ வேலிட். இதுவும் 0 to 1குள்ளே இருக்குது, இதுவும் வேலிட். 0.2வும் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. ஸோ வேலிட். 3 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் இந்த ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் வந்து கரெக்டுன்னு அர்த்தம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு டேபிள் வந்து கரெக்ட். ஓகே, செகண்ட் டேபிள் பார்த்தோம்னா எக்ஸோட வேல்யூ பார்த்தா 0, 1, 2, 3, 4. எக்ஸோட வேல்யூ ரியல். ஸோ பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு. செகண்ட் கண்டிஷன் சொன்னேன் ப்ராபபிலிட்டியோட சம் ஷுட் பி ஈக்குவல் டு என்ன சொன்னேன், 1 சொன்னேன். கரெக்டாக? ஆனால் இந்த இடத்துல ப்ராபபிலிட்டியோட சம் பண்ணி பார்த்தோம்னா 1 வராது. 0.1 + 0.3 எவ்வளோ? 0.4. 0.4 + 0.1 0.5. 0.5 + 0.2 0.7. 0.7 வருது. ஓகே. ஸோ ப்ராபபிலிட்டியோட சம்மும் வந்து 1 வருது. ஓகே, ஃபஸ்ட் கண்டிஷன் பாஸ் ஆகிடுச்சு. செகண்ட் கண்டிஷனும் பாஸ் ஆகிடுச்சு. கரெக்டாக? தேர்ட் கண்டிஷன் என்ன சொன்னேன், இது வந்து நெகட்டிவாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன். ஓகே, பட் இந்த இடத்துல பார்த்தோம்னா ப்ராபபிலிட்டி வந்து நெகட்டிவாக இருக்குது. ஓகே, -0.1. ஸோ அதனால் இது வந்து ஒரு ப்ராப்பரான ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கிடையாது. ஓகே, தேர்ட் கொஷின் நீங்களே ஓகே, தேர்ட் கொஷின் பாருங்கள். இதை வந்து எக்ஸோட வேல்யூ என்ன, -1, 0, 1. ஓகே, ஸோ எல்லாமே ரியல் வேல்யூடாக இருக்குது. ஸோ டெஃபினெட்லி இது வந்து பாஸ் ஆகிடுச்சு. செகண்ட் வந்து 0.6, 0.1, 0.2 எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னாக்கா 0.9 தான் வருது. ஓகே, ஸோ செகண்ட் கண்டிஷன் ஃபெயில் ஆகிடுச்சு. ஸோ அடுத்த கண்டிஷன் செக் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஃபெயில்டு. ஓகே, ஸோ ஃபோர்த் கொஷின் நீங்களே போடுங்க. ஓகே, இதில் வந்து ஃபோர்த் பார்ட் வந்து நீங்களே சால்வ் பண்ணுங்கள். சரியா? ஸோ இதை பார்த்த உடனே நானே சொல்லிவிட்டேன். இது வந்து கிடையாது அப்படின்ட்டு. ஏன் கிடையாதுங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். சரி, முடிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறீங்களா? ஓகே, ஸோ எத்தனை பேர் வீடியோ பார்க்குறீங்கன்னு நான் பார்க்குறேன். சரியா? ஸோ நல்ல உண்மையானே ஃபாலோவர்ஸாக இருந்தீங்கனாக்கா இந்த கொஷனுக்கு ஆன்சர் பண்ணும். இது ஏன் வந்து ஃபாலோ பண்ணலை அப்படிங்கிறது. சரியா? ஜஸ்ட் ஒரு செக் அட்டெண்டன்ஸ் மாதிரி எத்தனை பேர் தான் பார்க்குறீங்கன்னு பார்க்குறேன். ஓகே, கம்மிங் பேக் டு த கொஷின். An urn contains 5 red balls and 2 black balls. Okay, 2 balls are randomly drawn. Okay, let x represent the number of black balls. What are the possible values of x if x is a random variable? Okay, ஸோ இந்த வார்த்தையை வச்சு தான் நம்ம இந்த கொஷின் வந்து ரேண்டம் வேரியபிள் டாப்பிக்கில் இருக்குன்னு வச்சு கண்டுபிடிக்கிறோம். சரியா? ஒருவேளை இந்த வார்த்தையை கொடுக்காமல் இருந்திருந்தாக்கா நம்ம வந்து இதை நார்மலாக ஒரு ப்ராபபிலிட்டி மெத்தடில் போட்டிருக்க வேண்டிய கொஷின். ஓகே, இந்த இடத்துல x is a random variable கொடுத்தனால இந்த டாப்பிக்கில் வந்துடுச்சு. சரியா? ஸோ நான் இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா, ஒரு ஏர்னில் 5 ரெட் பால்ஸ் அண்ட் 2 பிளாக் பால்ஸ் இருக்குது. ஓகே, பிரச்சனை இல்லை. இப்போ 2 பால்ஸை நான் எடுக்கிறேன். ஓகே, நான் இந்த லைனை படித்ததுக்கப்புறம் 2 டைப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. ஓகே, 2 டைப் ஆஃப் பீப்புள் குழம்புவாங்க. ஒருத்தர் என்ன சொல்வார், இந்த லைனை படிச்சுட்டு 2 பாலை ரேண்டமாக எடுக்கிறோம்னாக்கா பேக் டு பேக் எடுக்கணுமா, இல்லை இன்னொரு குரூப் என்ன சொல்லும், சைமல்டேனியஸ்லி 2 பால் எடுக்கணுமா. ஓகே, ஒரு பால் எடுத்துகிட்டு இன்னொரு பால் எடுக்கணுமா, இல்லை 2 பாலையும் ஒரே டைமில் எடுக்கணுமா அப்படின்ட்டு 2 குரூப் பிரிவாங்க. ஓகே, ஸோ ரெண்டுத்துக்குமே என்ன டிஃப்ரென்ஸுன்னு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். அண்ட் இந்த மாதிரி கொஷனில் எது கரெக்டுன்றதையும் நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ செகண்ட் கொஷின் பார்ப்போம். செகண்ட் கொஷினில் ஒரு மிஸ்டேக் ஜஸ்ட் 1 minute. ஐ திங்க் செகண்ட் கொஷின் நான் கேப்சரே பண்ணலையோ. சரி, 1 second வெயிட் பண்ணுங்கள். ஜஸ்ட் 1 second. ஓகே, ஸோ பாருங்கள், செகண்ட் கொஷின் பாருங்கள். ஸோ இந்த ஏர்ன் இருக்குது, இதில் வந்து 5 ரெட் பால்ஸ் இருக்குது, 2 பிளாக் பால்ஸ் இருக்குது. சரியா? நான் இப்போ இதுலேருந்து 2 பால் ரேண்டமாக எடுக்கிறேன். ஓகே, ஸோ இதில் வந்து 2 கேஸ் இருக்குது. ஒன்று சைமல்டேனியஸாக எடுக்கிறது, 2 பாலும் ஒரே டே எடுக்கிறது. இன்னொன்று 1 by 1 எடுக்கிறது. சரியா? ஒருவேளை சைமல்டேனியஸ்லி எடுத்தால் என்ன அர்த்தம், இப்போ நான் ஒரு கையை விட்றேன், 2 பால் எடுக்கிறேன். சரியா? அப்போ என்னென்ன பாசிபிலிட்டி இருக்குது, ஒரு ரெட் பால் வரும், இல்லை ஒரு பிளாக் பால் வரும். கரெக்டாக? இல்லாட்டி ரெண்டுமே ரெட் பால் வரும். ஓகே, இல்லாட்டி ரெண்டுமே பிளாக் பால் வரும். ஓகே, ரெட் பால் பிளாக் பால் வந்தாலும் ஒன்று தான் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும், சைமல்டேனியஸ்லி பொறுத்த வரைக்கும். இல்லை பிளாக் பால் ரெட் பால் வந்தாலும் ஒன்று தான். கரெக்டாக?
அதாவது இப்போ நான் கையை விட்டு எடுத்து 2 பால் வந்துடுச்சு. இது ரெட்டு பிளாக் இருந்தாலும் சரி, இல்லை பிளாக்கு ரெட்டுனாலும் சரி, எல்லாம் ஒன்று தான். கரெக்டாக? ஆனால் இந்த கேஸ் 1/1 இது வந்து சைமல்டேனியஸ்லி. இதுவே 1/1 எடுத்தோன்னா என் சாம்பிள் ஸ்பேஸ் என்னென்ன வரும்னாக்கா, ஃபஸ்ட்டு ஒரு பால் கை விடுவேன், ஒரு பால் எடுப்பேன், என்ன வரும்? ரெட் வரும். ஓகே, அதை எடுத்து வெளியே வச்சுருவேன். திருப்பி என்ன பண்ணுவேன்? கை விடுவேன், இன்னொரு பால் எடுப்பேன், அது என்ன வரும்? ஒன்று ரெட் வரலாம், இல்லை பிளாக் வரலாம், இல்லை பிளாக் வரலாம். புரியுதா? ஸோ இந்த மாதிரி வந்து கேசஸ் வருது. ஃபஸ்ட் டைம் எடுத்தோடனே ரெட் வருது, அப்புறம் பிளாக் வருது. அண்ட் இது வந்து ஃபஸ்ட் டைம் எடுத்தோடனே பிளாக் வருது, இது வந்து ரெட் வருது. சரியா? ஸோ பாருங்கள், இந்த சாம்பிள் ஸ்பேஸ் இதுக்கும் வேரியேஷன் இருக்குது. புரியுதா? இங்கே வந்து இந்த பிஆர் பார்த்தோம்னா பிளாக் ரெட் வந்தாலும் சேம் தான், இல்லை ரெட் பிளாக் வந்தாலும் சேம் தான். ஏன்னா ஒரே ஒரு ஈவெண்ட் தான் நடக்குது. ஆனால் இங்கே வந்து இது ரெண்டும் வேறு. ஏன்னா தனித்தனி ஈவெண்ட். ஃபஸ்ட்டு வாட்டி கை விடுறப்ப ரெட் பால் வருது, இந்த இடத்துல ஃபஸ்ட் வாட்டி கை விடுறப்ப பிளாக் பால் வருது. ஓகே, ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் சைமல்டேனியஸ்லி அண்ட் 1/1க்கு. ஓகே, ஸோ அப்போ இந்த மாதிரி கொஷின்ஸில் நம்ம எந்த கேஸ் எடுக்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக இது தான் எடுக்கணும். ஓகே, ஏன்னா உங்கள் என்சிஆர்டியில் எக்ஸாம்பிள் நம்பர் 9 நினைக்கிறேன். ஓகே, எக்ஸாம்பிள் நம்பர் 9ல் அவங்க கிளியராக சொல்லியிருக்காங்க, எப்போல்லாம் வந்து இந்த மாதிரி காமனாக ரேண்டமாக எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்களோ, பால் இஸ் ட்ரான் ரேண்டம்லி, இல்லை காயின் இஸ் டாஸ்ட் ரேண்டம்லி சொல்லிட்டாங்களோ, அப்போ அந்த ஈவெண்ட் வந்து எப்படி இருக்கும்னா சக்ஸஸிவ்லி நடக்குது அண்ட் வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட். இது வந்து என்சிஆர்டிலே கொடுத்துருக்காங்க டெஃபினேஷன். எக்ஸாம்பிள் நம்பர் 9 நினைக்கிறேன், ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதனால தான் சொல்கிறேன் இந்த கேஸ் எடுக்கக்கூடாது. எப்போல்லாம் ரேண்டம்லி வருதோ அப்போ நீங்கள் இந்த கேஸ் தான் எடுக்கணும். ஓகே, சக்ஸஸிவ்லி எடுக்கிறாங்க, பேக் டு பேக் எடுக்கிறாங்க, வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட். ஓகே, வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட். ஓகே, அப்போ பாசிபிள் சாம்பிள் ஸ்பேஸ் என்னென்னா இதுதான் பாசிபிள். 2 பால் எடுத்தோம்னா ஒன்று பிளாக் ரெட் வரும், இல்லை ரெட் பிளாக் வரும், இல்லை பிளாக் இல்லை ரெட் இவ்வளோ தான் பாசிபிலிட்டி. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு ரேண்டம் வேரியபிள் என்ன? ரேண்டம் வேரியபிள் என்ன? நம்பர் ஆஃப் பிளாக் பால்ஸ். அதுதான் நம்மளோட ரேண்டம் வேரியபிள். ஓகே, ஸோ நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், ரேண்டம் வேரியபிளை பொறுத்த வரைக்கும் கேஸை வச்சு நம்ம போகணும், ரிலேட் பண்ணிக்கிட்டே போகணும். ஓகே, ஸோ இப்போ நம்பர் ஆஃப் பிளாக் பால்ஸ். ஓகே, இப்போ நான் 2 பால் எடுக்கிறேன், ஒருவேளை எனக்கு ரெண்டுமே ரெட் வந்துடுச்சுனாக்கா அப்போ எக்ஸ் என்னது? 0. பிளாக் பாலே கிடையாது. ஓகே, இது வந்து ஒரு கேஸ். ஓகே, ஸோ டேரெக்டாக நான் சொல்லணும்னாக்கா எக்ஸுக்கு என்னென்ன பாசிபிலிட்டி இருக்குது? ஒன்று நம்பர் ஆஃப் பிளாக் பால்ஸே இல்லாமல் இருக்கலாம், இல்லை ஒரே ஒரு பிளாக் பாலாக இருக்கலாம், இல்லை 2 பிளாக் பால் வந்துடலாம். கரெக்டாக? ஸோ பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் என்னது? 1 0, இல்லை 1, இல்லை 2. புரிஞ்சா? ஸோ இதை நீங்கள் சாம்பிள் ஸ்பேஸை போட்டு கூட நீங்கள் சொல்லலாம். சாம்பிள் ஸ்பேஸை பார்த்து சொன்னோம்னாலே தெரியுது கிளியராக. ஓகே, 0 வரதுக்கு என்னென்ன? இந்த எலிமெண்ட்டை ஃபஸ்ட்டு எழுதணும். ஓகே, எக்ஸ் பிபிக்கு எக்ஸோட வேல்யூ என்ன? எக்ஸ் பிபிக்கு எக்ஸோட வேல்யூ வந்து 2. ஓகே, அதே மாதிரி இதுக்கு எழுதணும். எக்ஸ் பிஆருக்கு இதோட வேல்யூ என்ன? 1. அதே மாதிரி இதுக்கும் எழுதணும். எக்ஸ் பிஆருக்கு என்ன வேல்யூ? 1. ஓகே, இந்த இடத்துல ரெட் இருக்கும். சரியாக மாற்றிக்கோங்க, ரெட் இருக்குது. இதில் எக்ஸ் பிஆர் என்ன? 0. ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக எழுதிட்டு ஃபைனலாக 0 1 2 கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். இல்லை நீங்களே வந்து ஸ்டார்டிங் எடுத்த உடனே மைண்ட்லேயே கால்குலேஷன் போட்டுக்கலாம். ஓகே, எனக்கு வந்து நம்பர் ஆஃப் பிளாக் பால்ஸ் வர என்னென்ன பாசிபிலிட்டி? இப்போ நான் 2 பால்ஸ் எடுக்க போகிறேன். ஓகே, தேர் இஸ் அ சான்ஸ் தட் எனக்கு 2 பாலுமே ரெட் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ எக்ஸோட வேல்யூ 0 வரும். இல்லாட்டி எனக்கு எக்ஸோட வேல்யூ 1 வரதுக்கு சான்ஸ் இருக்குது, இல்லை எக்ஸோட வேல்யூ வரதுக்கு 2 சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இப்படி எழுதிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ எக்ஸோட வேல்யூ எழுதியாச்சு. ஓகே, ஸோ ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க. ஓகே, ப்ராபபிலிட்டி என்னது? ப்ராபபிலிட்டி எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஃபஸ்ட்டு எக்ஸுன்றது 0. 0னா என்னது? தெர் இஸ் நோ பிளாக் பால். ஓகே, தேர் இஸ் நோ பிளாக் பால் இன் தட் அர்த்தம். ஓகே, ஸோ அதர் ப்ராபபிலிட்டி எப்படி கண்டுபிடிப்பீங்க? ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறது என்ன சொன்னேன்? ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்டாக இருந்துச்சுன்னா ப்ராபபிலிட்டி எப்படி கண்டுபிடிக்கலாம்? நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் கேஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஈவெண்ட் ஈவெண்ட்னா டிவைடட் பை நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ். ஓகே, பண்ணோம்னா ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, ஸோ இப்போ பிளாக் பால் வர்றதுக்கு 0. அப்போ என்ன பாசிபிள்? ரெண்டுமே ரெட் பால் அந்த மட்டும்தான் பிளாக் பால் வரதுக்கு 0 பாசிபிலிட்டி. ஓகே, அப்போ இதோட ப்ராபபிலிட்டி என்ன? ரெட் பால் வரதுக்கு ப்ராபபிலிட்டி 1/2 இன்ட்டு 1/2, அதாவது 1/4. அப்போ இது நடக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி? 1/4. கரெக்டாக? இங்கே எழுதிக்கலாம். புரிஞ்சா? சாரி, ஐம் வெரி சாரி. ஒரு விஷயத்தை கவனிச்சிங்கன்னா தெரியும், இது ஒரே ஒரு எலிமெண்ட். கரெக்டாக? எக்ஸ் கிடையாது, எக்ஸ். அதுக்கப்புறமா இங்கே இருக்கிறது தான் தனித்தனி எலிமெண்ட். இப்போ இதில் டோட்டலாக எத்தனை எலிமெண்ட் இருக்குது? டோட்டலாக சாம்பிள் ஸ்பேஸில் 4 எலிமெண்ட். அது கீழே வந்துடும். அதில் எத்தனை ஃபேவரபிள் ஈவெண்ட்? ஒரே ஒரு ஈவெண்ட் தான், 1. ஸோ அதனால் 1/4. சரியா? 1/4. புரிஞ்சா? இல்லை நீங்கள் இதில் டேரெக்டாகவும் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கலாம். எப்படி?
இதோட ப்ராபபிலிட்டி என்ன? ரெட் வரதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி? 2 வாட்டி பால் எடுக்கிறீங்க, அதில் 1 ரெட் வந்துடுச்சு, அப்போ என்ன அர்த்தம்? 1/2. இங்கேயும் அகெயின் 2 வாட்டி பால் எடுக்கிறீங்க, ஒரு வாட்டி ரெட் வந்துடுச்சு, அப்போ என்ன அர்த்தம்? 1/2. ஸோ 1/2 × 1/2 1/4. எப்படி போட்டாலும் ஒன்று தான். ஓகே, தேர் ஆர் மல்டிபிள் வேஸ் டு டூ ப்ராபபிலிட்டி. சரியா, நீங்கள் எந்த மெத்தடை சூஸ் பண்ணுன்றது உங்கள் கையில் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இது பாருங்கள், x = 1. x = 1 என்ன சொல்லு? பிளாக் பால் வந்து ஒன்றே ஒன்று இருக்குன்னு அர்த்தம். அப்போ அதில் 2 கேஸ் வருது. ஒன்று பிளாக் பால் ஃபஸ்ட் டைமில் வரலாம், இல்லை பிளாக் பால் செகண்ட் டைமில் வரலாம். ஓகே, அதனால தான் அந்த ஈவெண்ட்டை இப்படி எழுதியிருக்கு, RB, BR. கரெக்டாக, RB, BR. ஓகே, ஸோ டேரெக்டாக நீங்கள் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட் இன் சாம்பிள் ஸ்பேஸ் எவ்வளோ? 1 2 3 4. ஸோ கீழே வந்து 4ன்னு போட்டுக்கோங்க. ஓகே, டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட் இன் த கிவன் ஈவெண்ட். அதாவது இந்த ஈவெண்ட்டில் மொத்தம் எத்தனை எலிமெண்ட் இருக்குது? 2. ஸோ 2. ஸோ 2/4 வரும், அதாவது 1/4ன்னு வரும். ஓகே, ஸோ இப்படியும் போடலாம், இல்லாட்டி நீங்கள் வந்து டேரெக்டாகவே போடலாம். எப்படி? பர்முடேஷன் காம்பினேஷன் தான் அப்ளை பண்ணணும். சரியா, இப்போ இந்த இடத்துல வந்து யோசிச்சு பாருங்கள், இந்த இடத்துல என்ன வரும் நீங்களே சொல்லுங்கள். ரெட் பால் வருது, ரெட் பாலுக்கு என்ன ப்ராபபிலிட்டி? 1/2. அதே மாதிரி பிளாக் பால் வருது, பிளாக் பாலுக்கு என்ன ப்ராபபிலிட்டி? 1/2. ரெண்டும் சைமல்டேனியஸாக நடக்குது, ஸோ மல்டிப்ளிகேஷன். ஓகே, ப்ளஸ் இது ஒன்று இது நடக்கலாம், இல்லை இது நடக்கலாம். கரெக்டாக, அப்போ ப்ளஸ் 1/2 × 1/2, அதாவது 1/4 + 1/4. எப்படி போட்டாலும் ஒன்று தான். ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சிங்கன்னா எப்படி போட்டாலும் ஒன்று தான். ஓகே, இட் இஸ் அப் டு யூ, நீங்கள் எந்த மெத்தடில் போகிறீங்கன்றது உங்கள் கையில் இருக்குது. சரியா, இதே கண்டுபிடிச்ச விஷயத்த ஓகே, இந்த நம்பர் ஆஃப் சில டைமில் இப்போ இது நம்பர் ஆஃப் எலிமெண்ட் உங்களால் ஈஸியாக எழுத முடியுதுல்ல. ஓகே, சில டைமில் என்ன ஆகுனா உங்களால் வந்து இந்த சாம்பிள் ஸ்பேஸும் எழுத முடியாது, நம்பர் ஆஃப் எலிமெண்ட்டும் எழுத முடியாது. இந்த மாதிரி ஈவெண்ட்டை வந்து நம்மளால் கிளாஸிஃபை பண்ண முடியாது. அப்போல்லாம் என்ன பண்ணுவோம்னா பர்முடேஷனுக்கு போடுவோம். ஓகே, பர்முடேஷனில் போய்ட்டு எத்தனை எலிமெண்ட் இல்லை இருக்குதுன்னு கண்டுபிடிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நமக்கு இது எழுதவே தெரியலடா. சரியா, இப்போ உங்களுக்கு வந்து இந்த சாம்பிள் ஸ்பேஸும் தெரியல, இதுவும் தெரியல. சரியா, சாம்பிள் ஸ்பேஸ் எத்தனை எலிமெண்ட் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? 2. இப்போ 2 பால் எடுக்கிறேன். ஓகே, நல்லா பொறுமையாக கவனிங்க. எனக்கு வந்து இந்த எக்ஸாம்பிளோட இந்த சம்மோட ஆன்சர் மட்டும் சொல்லணும்னாக்கா ஒரே விஷயத்தோடு சொல்லி முடிச்சிருப்பேன். என்ன சொல்லியிருப்பேன் தெரியுமா? இதோட சாம்பிள் ஸ்பேஸ்னால் இது வரும். ஓகே, சாம்பிள் ஸ்பேஸ் எழுதுகிற பெரிய விஷயம் இல்லை, டக்குன்னு எழுதிருவீங்க. சரியா, அடுத்து என்ன சொல்லுவேன்? எக்ஸோட வேல்யூலாம் அது சொல்லிவிட்டேன், எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிவிட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் இல்லை என்னென்ன எலிமெண்ட் வருதுன்னு இந்த பார்த்தாலே தெரிஞ்சிருது. ஓகே, அது இங்கே எழுதிக்கணும். அதுக்கப்புறம் ஜஸ்ட் இதில் ப்ராபபிலிட்டி எழுதுங்க, ஆன்சர் வந்துடும் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடுவேன். பட் இந்த கொஷனை வச்சு உங்களுக்கு நான் எல்லாத்தையும் ரிலேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ பொறுமையாக கவனிங்க. சரியா, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னாக்கா இந்த கொஷின் முடிஞ்சிடும், அவ்வளோதான். ப்ராபபிலிட்டியெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம், ஆன்சர் வந்து 1 வந்துடுச்சு. ஸோ வந்து ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் கிடச்சிச்சு, ப்ராபபிலிட்டி கிடச்சி எல்லாம் கிடச்சி, கொஷின் ஓவர். ஓகே, இப்போ கொஷினை தாண்டி வாங்க, சில விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். சரியா, அப்போ தான் எல்லா கொஷினும் உங்களால் போட முடியும். இப்போ இதுக்கு நான் ஈஸியாக சாம்பிள் ஸ்பேஸ் எழுதிட்டேன். ஓகே, ஈஸியாக என்னால் இந்த எலிமெண்ட்லாம் கொண்டு வர முடிஞ்சு, நான் ஈஸியாக முடிச்சிட்டேன். ஓகே, சில கொஷின்ஸை நம்மளால் சாம்பிள் ஸ்பேஸ் எழுத முடியாது. ஓகே, சாம்பிள் ஸ்பேஸ் எழுதுனா தான் நம்பர் ஆஃப் எலிமெண்ட் தெரியும். கரெக்டாக, ஆனால் அது அவசியம் இல்லை. சாம்பிள் ஸ்பேஸ் எழுதாமலே நம்மளுக்கு நம்பர் ஆஃப் எலிமெண்ட் இன் சாம்பிள் ஸ்பேஸ் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, எப்படி? இப்போ இதில் எத்தனை எலிமெண்ட் இருக்குது? டோட்டலாக 4 எலிமெண்ட் இருக்குது சாம்பிள் ஸ்பேஸ். ஓகே, இப்போ இந்த 4 நான் இது எழுதாமலே கண்டுபிடிக்கிறேன். எப்படி? இப்போ என்ன பண்ணுறேன், நான் 2 பால் எடுக்கிறேன். கரெக்டாக, 2 பால் எடுக்கிறேன்னா என்னென்ன பாசிபிள்? ஒன்று, இந்த இடத்துல ரெட் அண்ட் பிளாக் பால் வரலாம். கரெக்டாக, ஸோ 2 பாசிபிலிட்டி. இல்லாட்டி மல்டிப்ளை பை இந்த இடத்துலையும் ரெட் அண்ட் பிளாக்கெல்லாம் 2. ஸோ 2 × 2 வந்து எவ்வளோ வந்துச்சு? 4. பாருங்கள், இந்த இடத்துலையும் அதான் இருக்குது 4. இந்த இடத்துலையும் 4 எலிமெண்ட் தான் இருக்குது. ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் எப்படி எடுக்கணும்? பர்முடேஷன் யூஸ் பண்ணணும், ஜஸ்ட் பர்முடேஷன் யூஸ் பண்ணணும். 2 × 2. 2 பால் எடுக்கிறதுக்கு 2 சான்ஸ் இருக்குது, இங்கேயும் 2 பால் எடுக்க 2 சான்ஸ் இருக்குது. ஸோ 2 × 2 4. ஓகே, டோட்டல் நம்பர் வந்து கண்டுபிடிச்சாச்சு சாம்பிள் ஸ்பேஸ். ஓகே, இப்போ இந்த ஈவெண்ட்டில் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். சரியா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஈவெண்ட் வந்து என்னென்னா நம்பர் ஆஃப் பிளாக் பால்ஸ். ஓகே, நம்பர் ஆஃப் பிளாக் பால்ஸை எனக்கு ஃபஸ்ட் ஈவெண்ட் x = 0, அதாவது எனக்கு எந்த பிளாக் பாலுமே கிடையாது. லெட் அஸ் அஸ்யூம் E1 இஸ் அன் ஈவெண்ட் வேர் there is no black ball. ஓகே, நோ பிளாக் பால் வர்றதுக்கு என்ன பாசிபிலிட்டின்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். எப்படி கண்டுபிடிப்போம்? பர்முடேஷன் அப்ளை பண்ணணும். ஓகே, 2 பால் எடுக்க போகிறோமா? ஓகே, 2 பால் எடுக்க போகிறோம். அதில் வந்து 2 பாலில் பிளாக் பாலே வரக்கூடாது. அப்போ மீதி எத்தனை பால் இருக்குது? ஒரே ஒரு பால். சரியா, அப்போ இந்த இடத்துல எத்தனை பால் வரதுக்கு சான்ஸ் இருக்குது? 1 இருக்குது. ஓகே, அதே மாதிரி நீங்கள் செகண்ட் டைம் எடுக்கிறப்பையும் பிளாக் பால் வரக்கூடாது, மீதி இருக்க பால் வரலாம். ஸோ மீதி எத்தனை பால் இருக்குது? பிளாக் இருக்கிறதே 2 பால், அதில் ஒரு பிளாக் பால் போயிடுச்சுன்னா மீதி ஒரே ஒரு பால் தான் வரணும். ஓகே, அப்போ இதில் எத்தனை எலிமெண்ட் பாசிபிள்? இந்த இது மேலே
இந்த ஈவெண்ட்டில் எத்தனை எலிமெண்ட் பாசிபிள்னா 1 × 1, அதாவது ஒரே ஒரு எலிமெண்ட் தான் பாசிபிள். அதான் இங்கே எழுதியிருக்கோம் R, ஓகே. ஸோ இப்போ ஈவெண்ட்டோட எத்தனை எலிமெண்ட் தெரிஞ்சா 1, நம்பர் ஆஃப் எலிமெண்ட் இன் ஃபேவரபிள் அவுட்கம் தெரிஞ்சு, டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட் இன் சாம்பிள் ஸ்பேஸ் எவ்வளோ கண்டுபிடிச்சிட்டிங்க 4. ஸோ 1/4 போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் வந்துடும் 1/4. ஓகே. அப்போ இதுக்கு பாருங்கள், இதில் வந்து என்னது x = நம்பர் ஆஃப் பிளாக் பால். இப்போ இந்த இடத்துல x = 1னா நம்பர் ஆஃப் பிளாக் பால் வந்து 1. ஓகே, நம்பர் ஆஃப் பிளாக் பால் வந்து 1. அப்போ இதில் எத்தனை எலிமெண்ட்ஸ் பாசிபிள் இந்த ஈவெண்ட்டில் அப்படின்னாக்க எப்படி கண்டுபிடிப்போம்? அதே விஷயம்தான். இப்போ எனக்கு என்ன வேணும்? நம்பர் ஆஃப் பிளாக் பால்ஸ் 1, கரெக்டாக? ஸோ எனக்கு வந்து ஒன்று பிளாக் பால், அந்த ஒரு பிளாக் பால் வந்து காம்பினேஷனும் இங்கே அட்டைன் ஆகிருக்கும். சரியா? பர்முடேஷனும் வருது, காம்பினேஷனும் வருது. ஏன் அப்படி சொல்கிறேன்? ஏன்னா பிளாக் அண்ட் ரெட் மட்டும் போட்டோன்னா பத்தாது, எனக்கு ரெட்டும் பிளாக்கும் வந்தாலும் அதுவும் கவுண்ட்டு தான். சரியா? ஸோ என்னது, ஃபஸ்ட்டு காம்பினேஷனை ஒன்று பிளாக் வரும், இல்லாட்டி ரெட் வரும். செகண்ட் காம்பினேஷன் என்ன, இல்லை ரெட் வரும் அப்புறமா பிளாக் வரும். கரெக்டாக? ஸோ இத்தனை பாசிபிலிட்டி தான் இருக்குது. கரெக்டாக? அப்போ இதுக்கு என்ன பாசிபிலிட்டி? பிளாக்கு ரெட்டு வர்றதுக்கு பர்முடேஷன் என்ன வரும்? ஆப்வியஸாக இதுக்கு 1, இதுக்கு 1. ரெட் பால் மட்டும் வரணும்னா ஒரே ஒரு சான்ஸ் தான், பிளாக் பால் மட்டும் வரணும்னா ஒரே ஒரு சான்ஸ் தான். ஓகே, அப்போ 1 × 1 2 ஆகிடுச்சா? 1 × 1 வந்துச்சா? அதுக்கப்புறமா ரெட்டு பிளாக்குக்கும் அதே மாதிரி 1 × 1 வரும். ஸோ 1 + 1 2. ஸோ நம்பர் ஆஃப் எலிமெண்ட் இன் திஸ் ஈவெண்ட் எவ்வளோ? 2. அந்த 2 தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஓகே, இப்போ இதோட ப்ராபிலிட்டி கண்டுபிடிச்சலாமா? 2/4, அதாவது 1/2. அவ்வளோதான். அதே மாதிரி இதுக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் பர்முடேஷனும் காம்பினேஷன் யூஸ் பண்ணி டிஃபிகல்ட்டாக இருக்க சம்ஸ் எல்லாம் போடுவீங்க. புரிஞ்சா? இது ஈஸியான சம்மு, ஸோ டேரெக்டாக போட்டாச்சு. டிஃபிகல்ட்டான சம் இன்னைக்கு கிளாஸ்லேயே வரும். ஓகே, அந்த மாதிரி கொஷின்லாம் பார்ப்போம். தேர்ட் கொஷின் பார்ப்போம். ஓகே, நான் இவ்வளோ சொல்லிக் கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னாக்கா, ப்ராபபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் கான்செப்டை புரிஞ்சுக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ தேர்ட் கொஷின் பாருங்கள். Let x represent difference between number of heads and number of tails. ஓகே, ஸோ டிஃப்ரென்ஸ்னால் எப்போவுமே ஹையர் நம்பர் மைனஸ் லோவர் நம்பர், நெகட்டிவ் வராது. ஓகே, ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹெட் அண்ட் டெயில் கேட்டிருக்காங்க. when a coin is tossed 6 times. ஓகே, இப்போ நான் சொன்ன கேஸ் வந்துடுச்சு பாருங்கள். இப்போ என்ன ஆயிடுச்சு, ஒரு காயினை 6 வாட்டி டாஸ் பண்ணிக்கோ. ஒரு காயினை 2 வாட்டி டாஸ் பண்ணால் நான் ஒரு ஹெட் டெயில் ஹெட் டெயில் ஹெட் அந்த மாதிரி வந்து ஒரு 4 அவுட்கம் தான் வரும். ஒருவேளை 3 டாஸ் பண்ணோம்னா ஹெட் டெயில் டெயில் அந்த மாதிரி வந்து 8 அவுட்கம் வரும். கரெக்டாக? ஆனால் இப்போ 6 வாட்டி டாஸ் பண்ணுறோம். ஹெட் ஸோ இந்த மாதிரி 6 வாட்டி வந்து இது வந்து ஒரு எலிமெண்ட். ஆக்சுவலாக இந்த மாதிரி எத்தனை எலிமெண்ட் வரப்போகுது சாம்பிள் ஸ்பேஸ். ஓகே, ஸோ பாருங்கள் இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாட் இஸ் த பாசிபிள் வேல்யூ ஆஃப் எக்ஸ்? ஓகே, ஸோ இதில் வந்து ஜஸ்ட் எக்ஸோட பாசிபிள் வேல்யூ மட்டும்தான் கேட்டிருக்காங்க, ப்ராபிலிட்டி பார்த்து கேட்கல. நம்ம இருந்தாலும் ப்ராபிலிட்டியும் போட்டு பார்த்துட்டு எப்படி வந்து சால்வ் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். சரியா? ஓகே, ஸோ கொஷின் நம்பர் 3 பார்த்தோம்னா, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நம்பர் ஆஃப் எக்ஸ்ன்றது என்னது, ரேண்டம் வேரியபிள் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹெட்ஸ் அண்ட் டெயில்ஸ். ஓகே, நவ் இப்போ இதில் ஃபஸ்ட் சாம்பிள் ஸ்பேஸை டோட்டலாக எவ்வளோ எலிமெண்ட் வரும் அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அதை எப்படி கண்டுபிடிப்போம்? ஜஸ்ட் பர்முடேஷன் அப்ளை பண்ணணும். மொத்தம் 6 பாசிபிள் ஈவெண்ட் நடக்குதுல்ல, 6 வாட்டி. ஓகே, இதில் ஹெட் வர்றதுக்கு 2 சான்ஸு, இதுக்கு ஹெட் வர 2 சான்ஸு, 2. ஓகே, ஸோ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம், அதாவது சாம்பிள் ஸ்பேஸு எவ்வளோ இருக்குது எலிமெண்ட் இருக்குதுன்றது தெரிஞ்சிடும். ஓகே, 64 அவுட்கம்ஸ் பாசிபிள். 2 × 2 × 2 × 2 × 2 வந்து 64. ஓகே, சாம்பிள் ஸ்பேஸ் எத்தனை எலிமெண்ட்டுன்னு தெரிஞ்சிடுச்சு. ஓகே, இப்போ அடுத்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க கொஷனில், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் அண்ட் டெயில்ஸு என்னென்ன வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் வருதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஹெட்டுக்கும் டெயிலுக்கும் நடுவில் டிஃப்ரென்ஸில் என்னென்னலாம் பாசிபிள் வேல்யூ இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ ஒன்று நீங்கள் வந்து சாம்பிள் ஸ்பேஸ் அப்படியே ஃபுல்லாக இந்த 64 சாம்பிள் ஸ்பேஸையும் எழுதிட்டு நீங்கள் இதோட டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கலாம். இல்லாட்டி மூளையை கொஞ்சம் யூஸ் பண்ணலாம். எப்படி? உங்களுக்கு என்ன இருக்குது, ஒன்று ஹெட் இருக்குது, டெயில் இருக்குது. கரெக்டாக? என்னென்னலாம் பாசிபிலிட்டி இருக்குது? ஃபஸ்ட்டு எனக்கு வர 0 ஹெட் வர பாசிபிள், அப்புறம் ஒரே ஒரு ஹெட் வரும், அப்புறம் 2 ஹெட் வரும், அப்புறம் 3 ஹெட் இல்லை 4 ஹெட். சைமல்டேனியஸாக பார்த்துட்டு வரீங்களா? இந்த இடத்துல வந்து 0 ஹெட் வந்துச்சுன்னா டெயில்ஸ் வந்து என்ன இருக்குங்க, 6 டெயில்ஸ் இருக்குன்னு அர்த்தம். இல்லாட்டி ஒரே ஒரு ஹெட்டு மீதி 5 டெயில்ஸ் வந்துடும். இல்லை 2 ஹெட்டு மீதி 4 டெயில்ஸ், 3 ஹெட்டு 3 டெயில்ஸு, 4 ஹெட்டு 2 டெயில்ஸ், 5 ஹெட்டு 1 டெயில்ஸு, இல்லை 6 ஹெட்டு 0 டெயில்ஸ். டோட்டலாக இவ்வளோ பாசிபிலிட்டி தான் இருக்குது. கரெக்டாக?
இப்போ இதோட டிஃப்ரென்ஸ் என்ன வரும்? 6 minus 0 6, 1 minus 5 4, 2 minus 4 2, 3 minus 3 is 0, 4 minus 2 2, 5 minus 1 4. ஸோ இதெல்லாம் தான் இதோட டிஃப்ரென்ஸ். ஓகே, அப்போ இதுதான் கொஷனில் கேட்டிருக்காங்க பாருங்கள், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் அண்ட் டெய்ல். இதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் அண்ட் டெய்ல், அவ்வளோதான்டா. ஸோ இதுதான் பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ். அப்போ எக்ஸ் என்னென்னலாம் இருக்குது? 1 0 இருக்குது, அப்புறம் 2 இருக்குது, அதுக்கப்புறம் 4 இருக்குது, அதுக்கப்புறமா 6 இருக்குது. ஸோ இதுதான் பாசிபிள் வேல்யூ ஆஃப் எக்ஸ். ஓகே, கொஷன் இதோடய முடிஞ்சிச்சு. ஓகே, கொஷன் இஸ் ஓவர். இப்போ கொஷனை தாண்டி நம்ம எப்படி வந்து இதோட ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ நான் அதான் சொன்ன மாதிரி இப்போ இதுக்கு வந்து 64 பாசிபிள் அவுட்கம் இருக்குது. ஓகே, இப்போ இது தனித்தனியாக உங்களால் ப்ராபபிலிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லித்தரேன், கவனிங்க. ஓகே, பொறுமையாக கவனிங்க, பர்முடேஷன் அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கலாம், சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் 0. ஓகே, ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். அதாவது எக்ஸ் என்னது? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹெட்ஸ் அண்ட் டெய்ல்ஸ். அதாவது ஹெட்டுக்கும் டெய்லுக்கும் நடுவில் டிஃப்ரென்ஸே கிடையாது, 0 டிஃப்ரென்ஸ். ஓகே, அந்த மாதிரி கேஸஸில் என்னென்ன ப்ராபபிலிட்டின்னு பார்ப்போம். ஓகே, நல்லா கவனித்து பார்த்தோம்னா இந்த கேஸ் எதை சாட்டிஸ்ஃபை பண்ணும்? 3 - 3 மட்டும்தான் இதை வந்து கொடுக்கும். அதாவது 3 ஹெட்டு 3 டெய்ல்ஸ். ஓகே, ஸோ அதை வந்து நம்ம ஈவெண்ட்டாக எழுத பார்த்தோம்னாக்கா ஹெட் ஹெட் ஹெட், டெய்ல் டெய்ல் டெய்ல், ஹெட் டெய்ல் ஹெட் டெய்ல் டெய்ல். ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட் போய்கிட்டே இருக்கும். கண்டிஷனை 3 ஹெட்டு 3 டெய்ல். ஸோ அதோட காம்பினேஷனில் ஃபுல்லாக இங்கே வரும், கரெக்டாக? ஸோ நம்ம இது ஃபுல்லாத்தையும் எழுதணுன்ட்டு அவசியம் இல்லை, டேரெக்ட் பர்முடேஷன் அப்ளை பண்ணோம்னாலே முடிஞ்சு போச்சு. ஓகே, ஸோ இப்போ எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கணும்னு சொல்லித்தரேன். இந்த மாதிரி எப்போல்லாம் பெரிய அவுட்கம்ஸ் வருதோ, பெரிய சாம்பிள் ஸ்பேஸ் வருதோ, அப்போல்லாம் நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, எப்படி? ஜஸ்ட் கவனமாக யோசிச்சு பாருங்கள். பர்முடேஷன். ஓகே, ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு நார்மல் மெத்தட் சொல்லிக் கொடுக்குறோமா? இல்லை, ஃபஸ்ட்டு நீங்கள் இதை கவனிங்க. ஓகே, அப்புறமா நான் மீதி சொல்லித்தரேன். ஸோ எனக்கு வந்து இதில் எத்தனை எலிமெண்ட் வேணும்? இப்போ எனக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் 0 கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? நம்பர் ஆஃப் எலிமெண்ட் இன் E1, அதாவது ஃபேவரபிள் அவுட்கம், டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம். அதுமாதிரி ரைட் வரும். இப்போ நம்பர் ஆஃப் எலிமெண்ட் இன் டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம் தெரியும், எவ்வளோ கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம? 64. ஆமாம், 64, கரெக்டாக? டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம் தெரிஞ்சிச்சு. ஃபேவரபிள் ஈவெண்ட்டில் எத்தனை எலிமெண்ட் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சா நமக்கு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ அப்போ நம்பர் ஆஃப் எலிமெண்ட் இன் ஈவெண்ட் கண்டுபிடிக்க தான் இந்த ஃபார்முலா. என்னன்னா, டோட்டலாக இப்போ எத்தனை வாட்டி டாஸ் பண்ணுறீங்க? 6 டைம்ஸ் டாஸ் பண்ணுறீங்களா? அப்போ மேலே 6 ஃபேக்டோரியல் போட்டுக்கோங்க. ஓகே, எத்தனை வாட்டி டாஸ் பண்ணுறீங்களோ அத்தனை ஃபேக்டோரியல் இன்ட்டு கீழே என்னென்ன வேரியேஷன்லாம் இருக்கோ அதெல்லாம் எழுதிக்கணும். ஓகே, இப்போ 6 ஃபேக்டோரியலில் 3 - 3 பண்ணால் தான் 0 வரும் நமக்கு. ஓகே, அது 3 ஹெட்டு 3 டெய்ல்ஸ் இருக்கணும், அவ்வளோதான், கரெக்டாக? அப்போ காம்பினேஷன் எப்படி வருது? 6 ஃபேக்டோரியல் டிவைடட் பை n - r ஃபேக்டோரியல். அதாவது இது ஜஸ்ட் காம்பினேஷன். இது ஆக்சுவலாக காம்பினேஷனோட ஃபார்முலா. n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n - r ஃபேக்டோரியல் இன்ட்டு r ஃபேக்டோரியல். அந்த ஃபார்முலா தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, வேர் ஹியர் r ஈக்குவல் டு 3. ஓகே, ஏன்னா 3 ஹெட் இருக்குது 3 டெய்ல்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ 6 ஃபேக்டோரியல் இன்ட்டு 3 ஹெட்டு 3 டெய்ல்ஸ். ஸோ 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு 3 ஃபேக்டோரியல். சால்வ் பண்ணோம்னா 6 × 4 × 3 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு 3 ஃபேக்டோரியல். 3 கேன்சலு, மீதியான 6 × 4 upon 3, அதாவது 20. அதாவது இந்த ஈவெண்ட்டில் மொத்தம் 20 எலிமெண்ட் இருக்குது. ஓகே, அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் 0 எப்படி கண்டுபிடிப்போம்? P ஆஃப் 0 ஈக்குவல் டு ஃபேவரபிள் அவுட்கம் எவ்வளோ ஈவெண்ட்? 20. டோட்டல் அவுட்கம் எவ்வளோ? 64. ஸோ 20 upon 64 which is equal to 10/32, இல்லாட்டி வந்து 5/16. ஓகே, ஸோ ஒரு ஈவெண்ட் கண்டுபிடிச்சாச்சு, 5/16. ஓகே, அதே மாதிரி ப்ராபபிலிட்டி ஆஃப் 2 கண்டுபிடிப்போமா? ஓகே, x = 2னா, x = 2னா என்ன அர்த்தம்? x = 2நாக்கா 1 4 ஹெட்டு இல்லை 2 டெய்ல் வரலாம், இல்லாட்டி 2 டெய்லு 4 ஹெட் வரலாம். ஆமாம், ரைட்? மொத்தமே இவ்வளோ தான் பாசிபிலிட்டி. ஒன்று வந்து 4 ஹெட் 2 டெய்ல் வரலாம், இல்லாட்டி வந்து 2 ஹெட் 4 டெய்ல்ஸ் வரலாம். வேறு ஏதாச்சும் பாசிபிலிட்டி இருக்கா? x = 2 வர்றதுக்கு கிடையாது. ஓகே, இப்போ இதுலேயுமே நிறைய கேசஸ் வரும். 4 ஹெட்னா 4 ஹெட் சைமல்டேனியஸாக வந்து அப்புறம் 2 டெய்ல் வரலாம், இல்லை ஒரு ஹெட் வந்து டெய்ல் வந்து அப்புறம் திருப்பி ஹெட் வந்துட்டு திருப்பி டெய்ல் வந்துட்டு மீதியெல்லாம் ஹெட் வரலாம். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் நிறைய வருது, கரெக்டாக? பேசிக் பாசிபிலிட்டி இது தான். ஓகே, ஸோ இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது? அதே விஷயந்தான். இப்போ நமக்கு வந்து என்ன தெரியும்? மொத்தம் எவ்வளோ அவுட்கம்ஸ்? 6. மொத்தம் 6 வாட்டி டாஸ் பண்ணுறோம். அதில் ஒன்று 4 ஹெட்டு வரலாம், 4 ஃபேக்டோரியல், இல்லை 2 டெய்ல்ஸ் வரலாம், 2 ஃபேக்டோரியல். 6 ஃபேக்டோரியல் அப்பான் 4 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 6 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 ஹெட் வரலாம், இல்லை 4 டெய்ல்ஸ் வரலாம். ஸோ 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 4 ஃபேக்டோரியல். ஓகே, ஸோ இதை அதே மாதிரி பொறுமையாக சால்வ் பண்ணோம்னாக்கா நமக்கு வந்து 30 கிடைக்கும்.
ஓகே 30ன்றது என்னது இதில் இருக்க எலிமெண்ட் டோட்டலாக. ஓகே ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் 2 என்ன பண்ணணும், டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்டை டிவைட் பண்ணணும். ஸோ 30/64 which is equal 15/32. ஓகே ஸோ இந்த மாதிரி தான் வந்து பெரிய பெரிய கொஷின்ஸ் எல்லாம் பர்முட்டேஷன் அண்ட் காம்பினேஷன் யூஸ் பண்ணி நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் அண்ட் ஃபேவரபிள் அவுட்கம்ஸை கண்டுபிடிப்போம். சரியா? ஸோ இந்த கொஷின் நீங்களே ட்ரை பண்ணுறீங்களா? 4th 5th நீங்களே ட்ரை பண்ணுங்கள். 4th ப்ராபபிலிட்டி எப்படி கண்டுபிடிப்பீங்க, 6th எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஜஸ்ட் ட்ரை, டூ இட் ஒன்ஸ். இதோட சொல்யூஷன் கொடுத்துருக்கேன். ஓகே அதை கண்டினியூ பண்ணிட்டு தான் அடுத்த சம் போக போகிறேன். சும்மா ஒரு ட்ரை பண்ணுங்கள், இந்த ஆன்சர் வருதான்னு செக் பண்ணுங்கள். ஓகே ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஸ் வந்து 4 வரணும். டிஃப்ரென்ஸ் 4 வரணும்னு என்னென்ன பாசிபிலிட்டி, 1 2 ஹெட்டு 4 டெய்ல்ஸ் வரலாம், இல்லாட்டி 4 ஹெட்டு. ஓகே 4 வரணும்ல, ஒன்று ஒரு டெய்ல்ஸு ஒரு ஹெட்டு 5 டெய்ல்ஸ் வரலாம், இல்லை 5 டெய்லு ஒரு ஹெட் வரலாம். நம்ம ரைட். ஸோ மொத்தம் இந்த 2 பாசிபிலிட்டி தான் இருக்குது. ஓகே இதுலேயும் நிறைய பெர்முடேஷன் இதுலேயும் நிறைய காம்பினேஷன் வரும். சரியா? இப்போ நான் சால்வ் பண்ணுறேன், கவனிங்க. ஸோ 4 வர்றதுக்கு என்ன, 1 5 ஹெட் 1 டெய்ல் வரலாம், இல்லை 1 டெய்ல் 5 ஹெட் வரலாம். கரெக்டாக? ஸோ இதை வந்து டேரெக்டாக நான் நம்பர் ஆஃப் எலிமெண்ட் இன் திஸ் ஈவெண்ட் கண்டுபிடிக்கிறேன். டோட்டலாக 6 ஃபேக்டோரியல். ஓகே இல்லை 1 5 ஃபேக்டோரியல் வரலாம், இல்லை 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ், ஏன் ப்ளஸ் போடுறேன், ஏன்னா இது ரெண்டும் வேறு ஈவெண்ட், இதுவும் வேறு ஈவெண்ட். ஓகே இல்லாட்டி 6 ஃபேக்டோரியல் அப்பான் 5 ஃபேக்டோரியல் இன்ட்டு 1 ஃபேக்டோரியல். கரெக்டாக? ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா 12 கிடைக்கும். ஸோ நம்பர் ஆஃப் எலிமெண்ட் இன் திஸ் ஈவெண்ட் கிடச்சிருச்சு. டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட் 64 தெரியும். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் 4 வந்து 64. 12/64 புரிஞ்சா? இது சால்வ் பண்ணால் 1/12/64 இருக்கட்டும். ஓகே அடுத்து P ஆஃப் 6, அதாவது என்ன அர்த்தம், டிஃப்ரென்ஸ் வந்து 6. அப்போ என்ன அர்த்தம், 3 ஹெட்ஸ் இருக்கும், இல்லை 3 டெய்ல்ஸ் இருக்கும். சாரி 6 ஹெட்ஸ் இருக்கும், இல்லை 6 டெய்ல்ஸ் இருக்கும். கரெக்டாக? இல்லாட்டி 6 ஹெட் 0 டெய்ல்ஸ், இல்லை 0 ஹெட் 6 டெய்ல்ஸ் இருக்கும். ஓகே இதோட ப்ராபபிலிட்டி எப்படி இதோட நம்பர் எப்படி கண்டுபிடிப்பீங்க, டோட்டலாக 6 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 6 ஹெட்டு 0 டெய்ல்ஸ். கரெக்டாக? ஸோ 0 ஃபேக்டோரியல் வந்து 1 உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கரெக்டாக? ஸோ 6 ஃபேக்டோரியல் அப்பான் 6 ஃபேக்டோரியல் வந்து 1 ஆகிடுச்சு. ஸோ இது வரத்துக்கு 1 ப்ளஸ் 1 6 வந்து என்ன இருக்கும், ஹெட்ஸாக இருக்கும், 0 டெய்லாக இருக்கும். ஓகே ஸோ 6 ஃபேக்டோரியல் அப்பான் 6 ஃபேக்டோரியல், ஸோ 2. ஓகே ஸோ மொத்தம் 2 எலிமெண்ட். இதை நல்லா யோசித்து பார்த்தோம்னாலும் 2 எலிமெண்ட் தான் பாசிபிள். ஓகே ஸோ 2/64 = 1/32 அவ்வளோதான். ஸோ இது எல்லாத்தையும் இங்கே ஃபில் பண்ணிவிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி இதை வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்த்தோம்னாக்கா நமக்கு வந்து 1 வந்துச்சுன்னா இது கரெக்டுன்னு அர்த்தம். ஓகே ஸோ 3rd கொஷனில் இவ்வளோ தான். ஓகே 4th கொஷின் பார்ப்போம். ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் number of heads in 2 tosses of a coin, number of heads in simultaneous toss of 3 coin, in the simultaneous toss of 3 coins. Okay see here, difference between number of heads and okay இதான் இப்போ போட்டோமா. ஸோ 3rd கொஷின் 4th கொஷினில் பாருங்கள் நம்பர் ஆஃப் ஹெட்ஸ். ஓகே ஃபஸ்ட் கேஸ் வந்து 2 டாஸ் என்னென்ன சாம்பிள் ஸ்பேஸ் வரும், ஹெட் டெய்ல், டெய்ல் ஹெட், இல்லை டெய்ல், அதாவது 4 எலிமெண்ட் வரும் சாம்பிள் ஸ்பேஸில். இல்லாட்டி நீங்கள் டேரெக்டாகவும் போடலாம். 2 × 2 4 எலிமெண்ட்ஸ் ஆர் தேர் இன் சாம்பிள் ஸ்பேஸ். ஓகே இப்போ இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, நம்பர் ஆஃப் ஹெட்ஸு கேட்குறாங்க. ஸோ என்னென்ன பாசிபிலிட்டி இருக்குது நம்பர் ஆஃப் ஹெட்ஸுக்கு இந்த இடத்துல போட்டுக்கலாம். 1 ஹெட்டு 0வாக இருக்கலாம், டெய்ல்ஸ் 2 இருக்கும். ஓகே இல்லாட்டி ஹெட் 1 இருக்கலாம், டெய்ல்ஸ் 1 இருக்கலாம், இல்லை ஹெட் 2 இருக்கலாம், இல்லை டெய்ல்ஸ் 2 இருக்கலாம். ஸோ மொத்தம் ரேண்டம் வேரியபிள் எவ்வளோ இருக்குது, 0 1 இல்லை 2. சரியா? அதை இங்கே எழுதிக்கலாம். 0 1 and 2 எழுதிக்கிறேன். சரியா? ப்ராபபிலிட்டி நம்ம கண்டுபிடிச்சிட்டு தான் ஃபில் பண்ணுவோம். சரியா? நான் இப்போ பார்க்குறதுக்கு டேரெக்டாக இருக்குது, பட் இது எல்லாமே ஒன்று கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் ஃபில் பண்ணுவோம். ஓகே ஸோ ஃபஸ்ட் ஆரம்பிச்சிடலாமா. P ஆஃப் 0 எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். சரியா? ரேண்டம் வேரியபிள்லாம் கண்டுபிடிச்சா P ஆஃப் 0 கண்டுபிடிக்கணும். P ஆஃப் 0 என்ன பண்ணும், நம்பர் ஆஃப் எலிமெண்ட் இன் திஸ் ஈவெண்ட் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் எலிமெண்ட். ஓகே இந்த ஈவெண்ட்டில் அதாவது நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் 0 இருக்கணும். அந்த மாதிரி எத்தனை எலிமெண்ட் இருக்குது இந்த இதில், நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் வந்து 0 இருக்கிறதுக்கு எத்தனை எலிமெண்ட் இருக்குது, டேரெக்டாக பார்த்த உடனே தெரியுது ஒரே ஒரு எலிமெண்ட் தான்.
ஸோ 1/4 தான் ஆன்சர் வரணும். ஓகே, டேரெக்டாக பார்த்தோன்னே தெரியுது. இருந்தாலும் நம்ம வந்து இதை வந்து பர்முட்டேஷனில் சால்வ் பண்ணுவோம். டோட்டலாக எத்தனை வாட்டி டாஸ் பண்ணுறோம்? டூ டைம்ஸ் டாஸ் பண்ணுறோம். ஸோ மேலே வந்து 2 ஃபேக்டோரியல் டிவைடட் பை இதில் வந்து என்ன ஆகிடுச்சு, ஹெட் வந்து 0. ஓகே, அப்போ என்ன அர்த்தம்? ஹெட்டு 0வாக இருந்துச்சுன்னா 0 ஃபேக்டோரியல். டெய்ல்ஸ் எத்தனை இருக்கும்? ஆப்வியஸாக 2 ஃபேக்டோரியல். ஓகே, 0 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல். 0 ஃபேக்டோரியல் 1 ஆகிடுச்சு, 2 2 1. ஸோ வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்பர் ஆஃப் ஈவெண்ட் இன் திஸ் 0 இஸ் 1. ஓகே, ஸோ ப்ராபபிலிட்டி வந்து எப்படி கண்டுபிடிப்போம்? நம்பர் ஆஃப் ஈவெண்ட் இன் திஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம், அதாவது 1/4. ஓகே, இப்போ செகண்ட் வந்து பாருங்கள், x = 1, அதாவது ஒரே ஒரு ஹெட் இருக்கிறதுக்கு. ஓகே, அப்போ பர்முட்டேஷன் டேரெக்டாக அப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன அர்த்தம்? 2 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 1 ஃபேக்டோரியல். ஒரு ஹெட்டு, இன்னொரு 1 ஃபேக்டோரியல், ஒரு டெய்ல். 1 ஃபேக்டோரியல் upon 1 ஃபேக்டோரியல் which is equal to 2. ஓகே, 2 எலிமெண்ட் இருக்கும். அதாவது ஒரு ஹெட் ஒரு டெய்ல் இருக்குமா, 2 எலிமெண்ட். ஆப்வியஸாக 2 எலிமெண்ட் இருக்குது. ஸோ 2 டிவைடட் பை என்ன பண்ணிக்கலாம், 4 போட்டோம்னா ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, 2 டிவைடட் பை 4 போட்டோம்னா ஆன்சர் கிடச்சிரும். இந்த இடத்துல தான் ப்ராபபிலிட்டி. அடுத்து வந்து என்ன எடுத்தோம்? 2 ஃபேக்டோரியல் டிவைடட் பை அதே மாதிரி ரெண்டுமே ஹெட்டு ஆனால் 0 டெய்ல்ஸ். ஓகே, அப்போ இது வந்து 1 ஆகிடுச்சு, இது வந்து கேன்சல் ஆகி 1. அகெயின் 1/4 வரும் உங்களுக்கு. ஓகே, புரிஞ்சா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும். இது கரெக்டானு செக் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். 1 + 2 + 1 4, 4/4 இஸ் 1. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஓகே, செகண்ட் கேஸ் என்ன, நம்பர் ஆஃப் டெய்ல்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, 3 டாஸஸ், நம்பர் ஆஃப் டெய்ல்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ மொத்தம் 3 டாஸ்னாக்கா அதில் எத்தனை இருக்கும் சாம்பிள் ஸ்பேஸ் எலிமெண்ட்? 3 வாட்டி டாஸ் பண்ணாக்கா எத்தனை எலிமெண்ட் இருக்கும்? 1 2 3, 2 × 2 × 2, அதாவது 8 எலிமெண்ட் டோட்டலாக இருக்கும் சாம்பிள் ஸ்பேஸில். ஓகே, ஸோ இப்போ நம்பர் ஆஃப் டெய்ல்ஸ் வேணும். அப்போ டெய்ல்ஸ் வரதுக்கு என்னென்ன சான்ஸ் இருக்குது? ஒன்று 0 டெய்ல்ஸ் இருக்கலாம், இல்லை 3 ஹெட் வரும். ஒரு டெய்ல்ஸ் வரலாம், இல்லை 2 ஹெட் வரும். அப்புறமா 2 டெய்ல்ஸ் வரலாம், இல்லை வந்து ஒரு ஹெட் வரும். இல்லை 3மே டெய்ல்ஸ் வந்துடும், 0 ஹெட் வரும். சரியா? ஸோ நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் இன் எக்ஸ் என்னென்னு பார்த்தா ரேண்டம் வேரியபிள் வந்து 0 இருக்கலாம், இல்லை 1 இருக்கலாம், இல்லை 2 இருக்கலாம், இல்லை 3 இருக்கலாம். ஓகே, இப்போ இதோட ப்ராபிலிட்டிலாம் கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு P(0) கண்டுபிடிப்போம். ஓகே, P(0)னா என்ன அர்த்தம்? தேர் இஸ் நோ டெய்ல்னு அர்த்தம். ஓகே, நோ டெய்ல். அப்போ டோட்டலாக எத்தனை வாட்டி டாஸ் பண்ணுறோம்? காயினை 3 வாட்டி. ஸோ மேலே 3 ஃபேக்டோரியல், அது வந்து டெய்ல்ஸே கிடையாது, அதாவது 0 ஃபேக்டோரியல். அப்போ எத்தனை ஹெட் இருக்கும்? ஆப்வியஸாக 3 ஹெட் இருக்கும். ஸோ 3 ஃபேக்டோரியல் அப்பான் 0 ஃபேக்டோரியல் இன்ட்டு 3 ஃபேக்டோரியல் பண்ணால் எத்தனை எலிமெண்ட் இருக்குதுன்னு தெரியும். ஓகே, ஸோ ஒரே ஒரு எலிமெண்ட் இருக்குது இந்த கேட்டகரியில், ஒரே ஒரு எலிமெண்ட் இருக்குது. ஆப்வியஸாக நோ டெய்ல்னால் அது ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்கும், HHH. கரெக்டாக? ஸோ ஒரே ஒரு எலிமெண்ட் இருக்குது. இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட் எவ்வளோன்னு தெரியும்? 8. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் 0 வந்து 1/8. ஓகே, அதே மாதிரி வந்து ஒரே ஒரு டெய்ல், அதாவது இப்போ அடுத்த ஈவெண்ட்னா P(0) கண்டுபிடிச்சிட்டோம், 1/8. அடுத்து 1 டெய்ல்ஸ், ஒரே ஒரு டெய்ல் மட்டும்தான் இருக்கணும். ஓகே, அப்போ இதுக்கு எப்படி எழுதுகிறோம்? ஈவெண்ட். நீங்கள் ஈவெண்ட்டாக எழுதுனீங்கன்னா 3 ஈவெண்ட் வருது. ஓகே, நம்ம பர்முட்டேஷனில் இதை செக் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து 3 ஈவெண்ட் வருது. ஈவெண்ட்டாக எழுதுனீங்கன்னா தெரிஞ்சிடும். பர்முட்டேஷனில் செக் பண்ணணும். டோட்டலாக 3 ஃபேக்டோரியல் டிவைடட் பை ஒரே ஒரு டெய்ல் வரணும், 2 ஹெட் வந்துடும். அப்போ ஆப்வியஸாக ஓகே, அப்போ 3 ஃபேக்டோரியல் அப்பான் 2 ஃபேக்டோரியல் which is equal to 3. ஓகே, 3 ஃபேக்டோரியல் அப்பான் 2, 3 × 2 ஃபேக்டோரியல் அப்பான் 2 ஃபேக்டோரியல். இது ரெண்டும் கேன்சல் ஆச்சா வெறும் 3. அப்போ 3 எலிமெண்ட் இருக்குது இதில், இந்த ஈவெண்ட்டில். டோட்டல் எவ்வளோ பாசிபிள் எலிமெண்ட் வந்துச்சு? 8. ஸோ இதோட ப்ராபிலிட்டினா 3/8. ஓகே, அதுக்கப்புறமா 2 டெய்ல்ஸ் என்ன அர்த்தம்? 3 ஃபேக்டோரியல் அப்பான் 2 டெய்ல் இருக்க 2 ஃபேக்டோரியல். அப்போ ஆப்வியஸாக ஒரே ஒரு ஹெட் இருக்கும். ஸோ 1 ஃபேக்டோரியல். அப்போ என்ன அர்த்தம்? அகெயின் 3 வருது, அகெயின் 3 எலிமெண்ட் வருது. அப்போ ப்ராபிலிட்டி ஆஃப் n(2) வந்து 3/8ன்னு வரும். சரியா? அப்புறம் 1, 3மே டெய்ல். ஓகே, 3மே டெய்ல். ப்ராபிலிட்டி ஆஃப் 3 அது போட்டுக்கோங்க. ப்ராபிலிட்டி ஆஃப் 3 வந்து என்ன இருக்குன்னா 3மே டெய்ல்னு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம்? 3 ஃபேக்டோரியல் அப்பான் 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு 0 ஃபேக்டோரியல், அதாவது 1. ஓகே, அப்புறம் ஃபைனலாக 1/8ன்னு வரும். நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம் அப்பான் டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம் 1/8. ஓகே, அவ்வளோதான். இது எல்லாத்தையும் இப்போ டேபிளில் ஃபில் பண்ணிவிட்டு இது கரெக்டான ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிக்கலாம். பண்ணி பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து கேல்குலேட் பண்ணால் 1ன்னு வருது. அப்போ நம்ம போட்டது கரெக்ட். ஓகே, 4th கொஷின் புரிஞ்சா? அடுத்து 5th கொஷின் பார்ப்போமா? 3rd கொஷின் நீங்களே போடுங்க. ஓகே, அதாவது 4th வந்து 3rd பார்ட் நீங்களே போடுங்க. சரியா? 5th கொஷின் பார்ப்போம்.
Okay, find the probability distribution of the number of success in 2 toss of die. Okay, probability of distribution number of success in 2 toss of die, where success is defined as number greater than 4, 6 appears on or at least one die. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். சி, சக்ஸஸை வந்து ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் பார்ட்டை வந்து பார்ப்போம். ஃபஸ்ட் பார்ட் என்னென்னா, ஃபஸ்ட்டு இப்போ 2 வாட்டி டையை டாஸ் பண்ணுறாங்க. ஓகே, 2 வாட்டி டையை டாஸ் பண்ணால் டோட்டல் நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? 6 × 6. ஒரு வாட்டி டாஸ் பண்ணால் 6 பாசிபிலிட்டி, 1 to 6. செகண்ட் டைம் டாஸ் பண்ணுறப்போ 1 to 6 பாசிபிலிட்டி. ஸோ 6 and 6 36 டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் இருக்குது சாம்பிள் ஸ்பேஸில். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டு சக்ஸஸ் எதை சொல்கிறாங்கன்னா, நம்பர் கிரேட்டர் தென் 4. ஏதாச்சும் ஒரு டையில் நம்பர் கிரேட்டர் தென் 4 வந்துச்சுன்னா எனக்கு சக்ஸஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ டையை நான் டாஸ் பண்ணுறேன். என்னென்ன பாசிபிலிட்டி இருக்குது? டாஸ் பண்ணி இப்போ வந்து 4ஓட அதிகமான என்ன பாசிபிலிட்டி? 5 and 6 தான் 4ஓட அதிகமான நம்பர். ஓகே, இப்போ நான் 2 டையை டாஸ் பண்ணிவிட்டு எனக்கு எங்கேயாச்சும் 5 இல்லை 6 வந்துச்சுன்னா நான் வந்து சக்ஸஸ்ன்னு அர்த்தம். ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட் டைம் டையை டாஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து இந்த இடத்துல 3 வந்துச்சு, இந்த இடத்துல 4 வந்துச்சு. இது வந்து சக்ஸஸாக கிடையாது, இது வந்து ஃபெயிலியர். ஓகே, செகண்ட் டைம் டாஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து 6 வந்துச்சு, இந்த இடத்துல வந்து 4 வந்துச்சு. இது சக்ஸஸாக? இது டெஃபினட்டாக சக்ஸஸ். ஏன்னா கிரேட்டர் தென் 4 வந்து எனக்கு காமிக்குது. ஓகே, அதே மாதிரி இப்போ இன்னொரு வாட்டி டாஸ் பண்ணால் இந்த இடத்துல வந்து 3 வருது, இந்த இடத்துல வந்து 5 வருது. இதுவும் சக்ஸஸ் தான், ஏன்னா எனக்கு ஒரு இடத்துல காமிக்குது. இன்னொன்று வந்து 6, இந்த இடத்துல 6. அப்போ இங்கேயும் சக்ஸஸ் தான், ரெண்டுமே வந்து எனக்கு வந்து கிரேட்டர் தென் 4 காமிக்குது. ஓகே, அப்போ பாசிபிலிட்டி என்ன? சக்ஸஸ் கிடைக்க என்ன பாசிபிலிட்டி கிரேட்டர் தென் 4 வரத்துக்கு? ஒன்று கிடைக்காமலே இருக்கலாம். கரெக்டாக, ரெண்டுமே எனக்கு வந்து சின்ன நம்பராக இருக்கலாம். 4 5ஓட கம்மியாக இருக்க நம்பராக இருக்கலாம். அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எனக்கு என்ன ஆகிடுச்சு? எக்ஸோட வேல்யூ 0. ஒன்று எனக்கு சக்ஸஸே கிடைக்காமல் இருக்கலாம். ஓகே, அப்படி இல்லாட்டி எனக்கு ஒரே ஒரு சக்ஸஸ் கிடைக்கலாம். அப்படி இல்லாட்டி 2 சக்ஸஸ் கிடைக்கலாம். am I right or wrong? ஒரே ஒரு சக்ஸஸ் எப்போ கிடைக்கும்? ஏதாச்சும் ஒரு டையில் எனக்கு 5 காமிச்சிச்சுன்னா இல்லை 6 காமிச்சிச்சுன்னா எனக்கு வந்து ஒரே ஒரு சக்ஸஸ்னு அர்த்தம். ஒருவேளை எனக்கு வந்து இந்த டையில் வந்து 5 இல்லை 6 காமிக்குது, பட் இந்த டையில் வந்து 2 தான் காமிக்குது. அப்போ இதுவும் ஒரு சக்ஸஸ் தான், இங்கேயும் 1. ஓகே, அப்படி இல்லாட்டி 2 டைலையுமே எனக்கு வந்து கிரேட்டர் தென் 4 நம்பர் காமிக்கலாம், 5 காமிக்கலாம். அப்போ இந்த இடத்துல சக்ஸஸ் வந்து 2. இந்த இடத்துல 0 சக்ஸஸ், இந்த இடத்துல ஒரே ஒரு சக்ஸஸ், இந்த இடத்துல ஒரே ஒரு சக்ஸஸ், ஆனால் இந்த இடத்துல 2 சக்ஸஸ். ஸோ பாசிபிலிட்டி என்ன? எக்ஸ் கேன் பி 0, எக்ஸ் கேன் பி 1 ஆர் எக்ஸ் கேன் பி 2. மொத்தம் இத்தனை பாசிபிலிட்டி தான். கரெக்டாக, இப்போ இதோட ப்ராபிலிட்டி எல்லாம் கண்டுபிடிப்போம். ஓகே, எக்ஸ் = 0. ஓகே, எக்ஸ் = 0, அதாவது ப்ராபிலிட்டி ஆஃப் எக்ஸ் = 0ன்னு அர்த்தம். எனக்கு சக்ஸஸே கிடைக்கக்கூடாது. ஓகே, 2 வாட்டி டையை த்ரோ பண்ணுறேன். இந்த ரெண்டுத்துலேயுமே 1லேருந்து 4 இல்லை இங்கேயும் 1லேருந்து 4 தான் வருது. ஓகே, அப்போ இதில் மொத்தம் எத்தனை எலிமெண்ட் வரும்? பெர்முடேஷன் அப்ளை பண்ணலாம். ஓகே, 2 வாட்டி டையை த்ரோ பண்ணுறேன். ஓகே, மொத்தம் 6 பாசிபிலிட்டி இருந்துச்சு. பட் இப்போ எனக்கு வந்து 5 இருக்கக்கூடாது, 6 இருக்கக்கூடாது. அப்போ மீதி எத்தனை எலிமெண்ட் இருக்குது? 4. ஸோ இந்த இடத்துல வந்து மொத்தம் 4 கேஸ் தான் பாசிபிள். ஓகே, அதே மாதிரி தான் இங்கேயும் 1லேருந்து 4 மட்டும்தான் என்னால் இங்கே ஃபில் பண்ண முடியும். ஓகே, அப்போ 4 × 4 மொத்தம் 16 எலிமெண்ட் ஆர் பாசிபிள். புரிஞ்சா? 16 எலிமெண்ட் ஆஃப் பாசிபிள் இந்த ஈவெண்ட்டில். புரிஞ்சா? இந்த இடத்துல நான் காம்பினேஷன் அப்ளை பண்ணல. ஏன்? யோசிச்சு பாருங்கள். ஏன் இந்த இடத்துல காம்பினேஷன் அப்ளை பண்ணல? பிகாஸ் நமக்கு வந்து அந்த கேஸில் ஹெட்டு டெய்ல் வந்து வேரி ஆச்சு, பொசிஷனை பொறுத்து வேரி ஆச்சு. இந்த இடத்துல நமக்கு பொசிஷனை பொறுத்து வேரி ஆகலையே. புரியுதா இல்லையா? இந்த இடத்துல நான் எதுக்கு வந்து அந்த ஃபேக்டோரியல் வச்சு நான் உங்களுக்கு போடல அப்படின்னாக்கா, இந்த இடத்துல பொசிஷன் வச்சு நமக்கு வேரி ஆகலை. புரியுதா இல்லையா? இந்த இடத்துல 3 வந்துச்சுன்னா இந்த இடத்துல 3 வரப்போகுது, அவ்வளோதான். இந்த இடத்துல 2 வந்துச்சா இந்த இடத்துல வந்து 3 வரப்போகுது. இந்த இடத்துல 3 வந்துச்சா இந்த இடத்துல 1 வரப்போகுது. ஓகே, அது வந்து ஜஸ்ட் நம்ம வந்து இந்த மாதிரி வச்சு சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, பட் அந்த கேஸ் என்ன ஆகிடுச்சுன்னா ஹெட்டு வந்துடும், டெய்ல் வரும். இல்லாட்டி ஹெட்டு வந்து 2 டெய்ல் வந்து திருப்பி ஹெட்டு வந்து 2 டெய்ல் வரும். ஸோ காம்பினேஷன் வந்துச்சு அந்த இடத்துல. ஓகே, வேரியஸ் காம்பினேஷன் வந்துச்சு. பட் இந்த இடத்துல காம்பினேஷன் பற்றி பிரச்சனை இல்லை. ஸோ டேரெக்டாக நம்ம சிம்பிள் பர்முடேஷன் வச்சு நம்ம இதெல்லாம் கண்டுபிடிச்சிட முடியும். சரியா? ஸோ இதில் வந்து மொத்தம் 4 பாசிபிலிட்டி, மொத்தம் 6 இருக்கும். 1லேருந்து 6 இருக்கும். அதில் 5 and 6 மட்டும் வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா அது சக்ஸஸ் ஆகிடும். நமக்கு என்ன கேஸ் என்ன? ஃபெயிலியர் மட்டும்தான். ஸோ இதில் மொத்தம் வர 4 பாசிபிலிட்டி, இங்கேயும் 4 நம்பர் வர பாசிபிலிட்டி. ஸோ 4 × 4 மொத்தம் 16 எலிமெண்ட்டாக பாசிபிள் இன் அவர் ஃபேவரபிள் ஈவெண்ட். டோட்டல் நம்பர் ஆஃப் ஈவெண்ட் எவ்வளோன்னு பார்த்தோம்னாக்கா 36. ஓகே, அப்போ 16/36 தான் இதோட ஆன்சர், ப்ராபிலிட்டி. சரியா? அடுத்து ப்ராபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 1.
கெட்டிங் ஒன்னுன்னா ஒரே ஒரு சக்ஸஸ் கிடைக்க என்ன ப்ராபபிலிட்டி? ஒன்று எனக்கு சக்ஸஸ் ஃபஸ்ட்டு டையில் கிடச்சிரும், செகண்ட் டையில் ஃபெயிலியர் கிடச்சிரும். இல்லாட்டி ஃபஸ்ட்டு டையில் ஃபெயிலியர் கிடச்சிரும், செகண்ட் டையில் சக்ஸஸ் கிடச்சிரும். ஓகே, இப்போ இதில் எத்தனை எலிமெண்ட் பாசிபிள்? இதில் எத்தனை எலிமெண்ட் பாசிபிள்னா அதே மாதிரி பர்முட்டேஷன். ஃபெயிலியர் வரதுக்கு என்ன பாசிபிலிட்டி இருக்குது? ஃபெயிலியர் வரணும்னா 1லேருந்து 4 வரைக்கும் பாசிபிலிட்டி, அதாவது இந்த இடத்துல 4. சக்ஸஸ் கிடைக்க என்ன பாசிபிலிட்டி? 2 நம்பர் தான் சக்ஸஸ் கொடுக்கும். ஸோ இந்த இடத்துல 2. ஸோ 4 × 2 எவ்வளோ வருது? 8. ஓகே, அப்போ இதில் வந்து மொத்தம் 8 எலிமெண்ட் பாசிபிள். இங்கே என்ன ஆகிடுச்சு? அதே மாதிரி சக்ஸஸ் கிடைக்க 2 எலிமெண்ட் தான் பாசிபிள், ஃபெயிலியர் கிடைக்க 4 எலிமெண்ட் பாசிபிள். ஸோ 2 × 4 8. ஸோ 8 + 8 வந்து மொத்தம் 16 எலிமெண்ட் இருக்குது இந்த ஈவெண்ட்டில். டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம் எவ்வளோனா 32. ஸோ 16/32 தான் P(1). ஓகே, அதே மாதிரி P(2) கண்டுபிடிச்சோம்னா ரெண்டுமே சக்ஸஸ். அப்போ என்ன அர்த்தம்? இதில் வரதுக்கு 2 எலிமெண்ட் பாசிபிள், செகண்டில் வரதுக்கும் 2 எலிமெண்ட் பாசிபிள். ஸோ 2 × 2 4. ஓகே, ஸோ மொத்தம் 4 ஈவெண்ட் இன் திஸ் எலிமெண்ட். டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம் 36. ஸோ 4/36. ஓகே, ஸோ இப்போ இது எல்லாத்தையும் இந்த டேபிளில் ஃபில் பண்ணிட்டோம்னாக்கா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இந்த டேபிளில் போய்ட்டு எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்த்தாலும் எனக்கு 1 வருது. ஸோ இது வந்து கரெக்டாக போட்டிருக்கோன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ இதோட செகண்ட் சப்டிவிஷன் பார்ப்போமா? செகண்ட் சப்டிவிஷன்னா சக்ஸஸ் இஸ் 6 அப்பியரிங் அட்லீஸ்ட் ஒன்ஸ். இதில் நிறைய பேர் குழம்புவாங்க, அட்லீஸ்ட் ஒன்ஸ்னு வந்தாலே நிறைய பேர் குழம்புவாங்க. ஓகே, ஸோ எனக்கு வந்து சக்ஸஸ் இஸ் 6 அப்பியரிங் அட்லீஸ்ட் 1. ஓகே, அப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ என்னெல்லாம் இருக்கும்? ஒன்று எனக்கு சக்ஸஸே கிடைக்காம இருக்கலாம். ஓகே, ரெண்டுத்துலேயுமே 6ஏ வராது. அதாவது இந்த இடத்துல 5 1லேருந்து 5 இருக்கும், இந்த இடத்துல 1 to 5 இருக்கும், ஆனால் 6 இருக்காது. ஓகே, அப்போ அந்த கேஸில் 0. இன்னொன்று என்ன, எனக்கு ஒரே ஒரு இடத்துல மட்டும் 6 வரலாம். கரெக்டாக ஒரே ஒரு இடத்துல மட்டும் 6 வரலாம். இந்த இடத்துல என்ன ஆகிடுச்சு? எனக்கு இந்த இடத்துல ஒன்று 6 வரலாம், இல்லை இந்த இடத்துல எக்ஸ் வரலாம். கரெக்டாக, இல்லாட்டி இந்த இடத்துல எக்ஸ் வரலாம், இல்லை இந்த இடத்துல 6 வரலாம். ஸோ ஆக மொத்தம் x = 1 1. ஓகே, இல்லாட்டி எனக்கு ரெண்டுமே 6 வந்துடும். ரெண்டுமே 6 வந்துச்சுன்னா சக்ஸஸ் வந்து 2 ஆகிடுச்சு. பட் ஆனால் இந்த இடத்துல நமக்கு சக்ஸஸ் இஸ் 6 அப்பியர் அட்லீஸ்ட் ஆன் அ டைன்னு கேட்குறாங்க. ஓகே, அப்போ 2 டையில் 6 வந்தாக்கா நம்ம x = 2ன்னு போடக்கூடாது, x = 1 தான் போடணும். நல்லா கவனிங்க, அட்லீஸ்ட்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஒருவேளை இந்த இடத்துல வந்து 6 அப்பியர் ஆன் அ டைனாக்கா நீங்கள் இந்த இடத்துல 2 போட்டுக்கலாம், தப்பே இல்லை. ஓகே, பட் அட்லீஸ்ட்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் 2 சக்ஸஸ் வந்தாலும் கூட நம்ம ஒரே ஒரு சக்ஸஸ் மட்டும் தான் கன்சிடர் பண்ணணும். ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க, முக்கியமான பாயிண்ட்டு, குழம்பாதீங்க. அட்லீஸ்ட் ஒரே ஒரு சக்ஸஸ் ஆச்சு எனக்கு இருந்தால் போதும் அப்படின்றாங்க. ஓகே, அப்போ வந்து இது ரெண்டுமே சக்ஸஸ் வந்தால் கூட நம்ம x = 2ன்ற கேஸை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது, x = 1 தான் எடுத்துக்கணும். சரியா? அப்போ பாசிபிள் அவுட்கம் தான் என்னென்னு பார்த்தா 0 1. ஓகே, இந்த இடத்துல x = 2ன்னு போட்டிங்கன்னா தப்பாகிடும். ஏன்னா நமக்கு 6 அப்பியர் அட்லீஸ்ட்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. ஒரு வாட்டி 6 அப்பியர் ஆனாலே அது சக்ஸஸ் தான். ஓகே, பீட் ரெண்டுமே 6 இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, ஒரு வாட்டி 6 வந்தாலே போதும், அது சக்ஸஸ் தான் இந்த ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல 0 and 1 மட்டும்தான் பாசிபிள் கேசஸ். ஓகே, ஸோ இப்போ P(0) எப்படி கண்டுபிடிப்பீங்க? P(0) கண்டுபிடிக்கணும், ரெண்டுமே வந்து ஃபெயிலியராக இருக்கணும். அப்போ என்ன அர்த்தம்? ஃபெயிலியராக இருக்கணும்னா 6 தவிர்த்து மீது எல்லா நம்பரும் வரலாம். அப்போ இந்த இடத்துல வர 5, இந்த இடத்துலையும் வரதுக்கு 5 பாசிபிலிட்டி. ஸோ 5 × 5 25 நம்பர் ஆஃப் ஈவெண்ட் இருக்குது. டோட்டல் நம்பர் ஆஃப் ஈவெண்ட் வந்து 36. ஸோ 25/36. புரிஞ்சா? அடுத்து வந்து ஒரே ஒரு சக்ஸஸ் வர சான்ஸ். அப்போ என்ன அர்த்தம்? இந்த இடத்துல 6 மட்டும்தான் வரணும், இந்த இடத்துல 6 தவிர மீதி இருக்க நம்பர்ஸ் எல்லாம் வரலாம். அப்போ 5 × 6. கரெக்டாக? அப்படி இல்லாட்டி இது வந்து ஒரு கேஸ் தான். அடுத்து என்னது? இந்த இடத்துல வந்து 6 வரும், இந்த இடத்துல மீதி இருக்க 5 நம்பர் வரும். அப்போ என்ன ஆகும்? 5 × 6ன்னு வரும். கரெக்டாக? 6 இப்போ வந்து என்ன பண்ணும்? 1 × 5 பண்ணும், கம்மா 5 × 1ன்னு வரும். ஓகே, ஃபஸ்ட்டு போட்ட உடனே 6 வந்துடும், செகண்டு அதை தவிர்த்து இருக்க மீதி 5, இல்லாட்டி மீதி 5 நம்பர் வந்துட்டு அதுக்கப்புறம் 6 வரும், இல்லாட்டி 2 நம்பருமே 6 வரதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ 1 × 1. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். 5 × 1 + 1 × 1 + 5 × இது கொஞ்சம் இது எக்ஸ்ட்ரா, இது பார்க்க மல்டிப்ளிகேஷன் மாதிரி இருக்கா? ஒன்று இந்த இடத்துல சக்ஸஸ் கிடைக்கும், இல்லை மீதியெல்லாம் ஃபெயிலியர். இல்லை இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஃபெயிலியர் கிடைக்கும், மீதி சக்ஸஸ் கிடைக்கும், இல்லை ரெண்டுமே சக்ஸஸ் கிடைக்கும். கரெக்டாக? இது வரதுக்கு என்ன பாசிபிலிட்டி? 1. ஃபெயிலியர் கிடைக்கிறதுக்கு என்ன பாசிபிலிட்டி? மொத்தம் 5 நம்பர். ஸோ 5. இது வரதுக்கு என்ன பாசிபிலிட்டி? இந்த இடத்துல 5 வரும், இந்த இடத்துல வந்து 1 வரும். ஸோ 5 × 1. ஸோ 1 × 5 + 5 × 1 + 1 × 1. கரெக்டாக? ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னாக்கா 10 + 1 11 வரும். ஓகே, ஸோ இப்போ இதோட ப்ராபிலிட்டி என்ன? 11/36.
ஓகே 11/36. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கணும், 1 கிடைக்கணும். ஸோ ஆட் பண்ணி பார்த்தாக்கா 1 வருது. ஸோ நம்ம போட்டது கரெக்ட். புரிஞ்சா? கிளியராக இருக்கீங்களா? எல்லாமே புரிஞ்சா? ஸோ இந்த 5 கொஷின் மட்டும் இன்றைக்கி பாருங்கள். ஓகே பாருங்கள், 5 கொஷின் சொல்லிக் கொடுக்குறதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிருக்குன்னா அவ்வளோ கான்செப்ட் இருக்குது. சரியா? ஸோ நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம் இந்த சாப்டர். சரியா? தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ கிரேட் டே.